ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் இன்னும் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ என்னோடய வீடியோவை நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். வாங்க இதுக்கு என்னென்ன செய்யணும், என்ன அரைச்சி வச்சுக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 6-7 பூண்டு, அப்புறம் ஒரு 2 பெரிய சில் தேங்காய், இதை மட்டும் சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டை அரைச்சி வச்சுக்கணும். இந்த பேஸ்ட்டு தான் அந்த குருமாவோட பேஸு. இந்த குருமா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சூடான சாதத்துக்கு நீங்கள் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப 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 அருமையாக இருக்கும். இந்த குருமாவோட டேஸ்ட்டே அந்த சீரகத்தில் தான் இருக்குது. சீரகம் நீங்கள் சேர்த்து அரைக்கும் போது இந்த பீர்க்கங்காயோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது கட் பண்ணியாச்சு. இதை நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கணும். அப்புறம் பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் தேவையான பொருட்கள். இதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். பீர்க்கங்காய் நீங்கள் தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அது ஓரளவு பெரிய பீஸில் உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு உளுந்த பருப்பு ஒரு 1/2 டீஸ்பூன், கொஞ்சம் சீரகம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. எங்கே நம்ம ஏற்கனவே சேர்த்து அரைச்சிருக்கோம். ஸோ கொஞ்சோண்டு சீரகம் மட்டும் தாளிக்கிறதுக்கு சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சுக்கணுன்னு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஆனியன் அதை சேர்த்துடலாம். ஸோ ஆனியன் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக நம்ம ஆயிடணும். ஆனியன் நல்லா பொன்னிறமாக ஆன அப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்கிற பீர்க்கங்காவை சேர்த்து நல்லா வதக்கணும். ஸோ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நீங்கள் கொஞ்சம் லேசாக நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சிம்மரில் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா பீர்க்கங்காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும். ஸோ அதளவு நீங்கள் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பீர்க்கங்காய் போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சிங்கன்னா பாருங்கள் பீர்க்கங்காய் கொஞ்சம் பாதி வெந்து அந்த தண்ணி விடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த கோகோனட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். ஸோ கோகோனட் பேஸ்ட் சேர்த்து இந்த காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நீங்கள் தண்ணியாகவும் இந்த கிரேவி செஞ்சுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கெட்டியாகவும் செஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா டேஸ்டான பீர்க்கங்காய் வெள்ளை குருமா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.